ருத்ரன் அடிக்க தின்ன போறப்போ தின்னாவை தூக்கி தண்ணியில வீசுறாரு. ஆத்துல நீந்தி போய் ஆப்போசிட் சைட்ல கரை ஒதுங்கினா அந்த பக்கம் ருத்ரன் இருக்காரு. பக்கத்திலேயே வாயுலிங்கம் இருக்கு. ருத்ரன் கூட சண்டை போட்டு தின்னா கீழே விழறப்போ வில்வேல பறந்து சிவன் மேல விழுது. அடுத்த வாட்டி விழறப்போ விபூதி மேல விழுந்து சிவன் மேல விபூதி தெரிக்குது. இப்போ தின்னா உடம்பு ஃபுல்லா விபூதி. கோவத்துல கீழே அந்த தேங்காயை தூக்கி வீச சிவனுக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. கடவுளே இல்லைன்னு சொல்ற. ஆனா மகா சிவராத்திரியில தூங்காம விரதம் இருந்தாச்சு. ஆத்துல குளிச்சாச்சு. வில்வேலையில பூஜை பண்ணியாச்சு. விபூதியும் பூசி தேங்காயும் உடைச்சு உன் பூஜையும் பூர்த்தி ஆயிடுச்சு. சிவனேன்னு மனசார கூப்பிடுறது மட்டும்தான் பாக்கின்னு சொல்லி கூப்பிட சொல்றாரு. இந்த பக்கம் கொம்பன் கிட்ட இருந்து நிமிலி தப்பிச்சு ஓடுறா. அப்ப கொம்பன் அடிச்ச முரசு சத்தம் கேட்டு நிமிலிக்கு ஆபத்துன்னு ஓடி வரான். அங்க வீடே எரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் காட்டுக்குள்ள கொம்பன் நிமிலிய துரத்திட்டு போறான். ஒரு இடத்துல நிமிலி மயங்கி விழுந்துடுறா. அப்ப ருத்ரன் ஆனப்படி அங்க ஒரு ராட்சச சிலந்தி வந்து கொம்பனை சுத்தி வளப்பினுது. அடுத்து ஒரு மலைப்பாம்பு அவனை விழுங்கிருச்சு. அடுத்து யானை வந்து நிமிலியை தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த சிலந்தி பாம்பு யானை மூணும் சிவனோட தீவிர பக்தர்கள். இவங்களுக்காக தான் ஸ்ரீ காளகஸ்தி கோவில் உருவாகணும்னு சிவன் ஆசைப்படுறாரு. ஸ்ரீனா சிலந்தி, காலானா பாம்பு, கஸ்தினா யானை. நிமிலியை தேடி காடு ஃபுல்லா அலைஞ்சோ தின்னாக்கு கிடைக்கல. சிவன் கிட்ட கேளு, இல்லைன்னு சொல்ல மாட்டான்னு ருத்ரன் சொல்ல நிமிலிய கண்ணில் காட்டு சிவனேன்னு தின்னா மனசார சொன்ன அந்த நொடி சாஸ்திரி வாயுலிங்கத்துக்கு படைச்ச எல்லாமே பறந்து போச்சு. வந்த வேலை முடிஞ்சதுன்னு ருத்ரனும் மறைஞ்சிட்டாரு. அடுத்த செகண்ட் யானை நிமிலி அவன் கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. கண்ணு முழிச்ச நிமிலி கிட்ட வாயுலிங்கத்தை தின்னா காட்ட சந்தோஷத்துல டெய்லி பூஜை பண்ண கூட்டிட்டு வருவியான நிமிலி கேட்டதும், நீ எதுக்கு இங்க வரணும், உனக்காக நம்ம இடத்துக்கு வாயுலிங்கத்தை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தின்னா வாயுலிங்கத்தை தூக்க போறான். வாயுலிங்கத்தை கட்டி பிடிச்சதும் எந்த நண்பன் இறந்ததும் சாமியே இல்லைன்னு சொல்லி அவன் சங்கிலியை போட்டிருந்தானோ அந்த சங்கிலி அருந்துருச்சு. தின்னா கட்டி பிடிச்சது வாயுலிங்கத்தை. ஆனா அவனுக்கு சிவனோட இதய துடிப்பு கேட்குது. அதுல இருந்து எதை பார்த்தாலும் சிவலிங்கமா இவன் கண்ணுக்கு தெரியுது. விடிஞ்சதும் வாயுலிங்கத்தை கட்டி பிடிச்சு அலறான். ஒரே ராத்திரியில நாத்திகனா இருந்தவன் சிவபக்தனா மாறிட்டான். வாயுலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண கையில தண்ணி அள்ளிட்டு போறான், இலையில அள்ளிட்டு போறான். ஆனா எல்லா தண்ணியும் சீந்திருச்சு. வாயால தண்ணியை அள்ளிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்றான். பழங்கள் பறிச்சுட்டு வந்து எந்த பழம் இனிக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சாமிக்கு படைக்கிறான். ராப்பகலா சிவன் 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 ஏன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் வழக்கம் போல வாயுலிங்கத்தை தரிசிக்க சாஸ்திரி கிளம்பிட்டாரு.